மாவட்டம் 1.5 சட்டமன்ற 2 சட்டமன்ற தொகுதி. அப்படி இருக்கின்ற இந்த கடலூர் மாவட்டத்தை ஏன் இரண்டாக பிரிக்கக்கூடாது? எனவே தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்கிறது. அடுத்த தேர்தல் அறிவிக்க இருக்கிறது. அதற்குள்ளாக அறிவிக்க வேண்டும். அறிவித்தாலும் கூட பரவாயில்லை. அது அறிவிப்பதோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது. இதற்கான நிதியினை ஒதுக்க வேண்டும். அரியலூர் மாவட்டத்தை, விருதாசலம் மாவட்டத்தை திருமுதுகுன்ற மாவட்டமாக அறிவித்து அந்த மாவட்டத்தினுடைய கட்டிட வசதிகளுக்கான தொகையை நிதியினை ஒதுக்க வேண்டும். அதற்கான அரசாணையை போட்டால்தான் இது நிலைத்து நிற்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அடுத்த தேர்தல் வருகின்ற போது நாங்கள் அறிவித்து விடுகிறோம் என்று சொல்லி அறிவித்து விடுவார்கள். அரசு ஆணை கூட போட்டு விடுவார்கள். ஆனால் நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னார் திருமுதுகுன்றம் விருத்தாசலம் என்பது கடலூர் செல்லக்கூடிய நிலையிலே தான் இருக்கும். எனவே இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் திருமுதுகுன்றத்தை தனி மாவட்டமாக அறிவித்து இதற்கான நிதியையும் ஒதுக்கி அதற்கான ஜீவோவை இந்த அரசு போட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து சொல்லுவோம். அரசாங்கம் அல்ல, இந்த அரசாங்கமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது எதிர்காலத்திலே வரக்கூடிய ஒன்றுதான். எனவே அதற்காக முன்னெடுத்து சொல்லக்கூடிய உங்களை இந்த நேரத்தில் வாழ்த்துவதிலே அதற்கான அமைப்பை இந்த கூட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்த திருவள்ளுவர் தினத்திலே உருவாக்கி கொடுத்த உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் விருதாசலம் வாழ் நம்முடைய திருமுதுகுன்றத்தினுடைய திருவள்ளுவர் அறக்கட்டளைக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.